ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பூரியும் மூக்கல்ல குருமாவும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1. முதல்ல மூக்கல்ல குருமா பண்ணுறதுக்கு மூக்கல்லையே 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கணும். சேர்த்ததும் ஓல் ஸ்பைசஸ், சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா ஒரு சாஃப்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து கிளறி விடணும். கிளறி விட்டதும் ஊற வச்ச மூக்கடலை, வெட்டி வச்ச 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து அரைச்சதுனால 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வர வரையும் குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் ரவையோ மைதா மாவோ எதுவும் சேர்க்கலை. வெறும் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம 5 விசில் அடங்கின உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சுவையான சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரிக்கு மாவு திரட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடாயில் எண்ணெயை காய வச்சு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே திரட்டி வச்ச பூரியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பூரி ரொம்பவே புசு புசுன்னு எலும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பூரியுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சுவையான புசு புசுன்னு பூரியும் சுவையான சன்னா கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.